சூப்பரான 2 ஐபிஓ வந்திருக்கு. அதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் கிட்டத்தட்ட 50% பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இன்றைக்கும் மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட்டு நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க, அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பாசிட்டிவாக போனாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாக போயிட்டாங்க. க்ளோஸ் ஆகும்போது 0.52% கிட்டத்தட்ட 126 புள்ளி நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 24,207 புள்ளியில் வந்து இருக்குது. பேங்க் 0.80% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.21% பாசிட்டிவ், சில்வர் 0.58% பாசிட்டிவ், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.37% நெகட்டிவ். அதாவது இன்னைக்கு சில்வர் பாசிட்டிவாக இருந்திருக்கு, கோல்டு நெகட்டிவாக இருந்திருக்கு. ஆட்டோ 0.20% நெகட்டிவ், ஐடி 0.27% நெகட்டிவ், மிட் 150 பிசி 0.37% பாசிட்டிவ் வந்து இருந்திருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 என்எஸ்ல கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்க. அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப். அடுத்தது டாப் 5 லூசர்ஸில் பாரதி ஏர்டெல், பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், எல்என்டி, நெஸ்லே இந்தியா வந்து இருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ பற்றி பார்த்தலாம். நிறைய ஐபிஓ இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி நிறைய ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது சூப்பரான லிஸ்டிங் என்ன தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதிலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இல்லை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து கிடைக்காது, சிஸ்டமேட்டிக் தான் வந்து சூஸ் பண்ணணும். கிடைச்சா நம்மளுக்கு வந்து லக்கு லாபம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கிடைக்கலையா நம்ம அக்கௌண்ட்லேயே தான் அந்த பணம் இருக்க போகுது, அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடலாம். எக்ஸாம்பிள் நானும் ஒரு லாஸ்ட் 2 வாரமாக நிறைய ஐபிஓ வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், இந்த டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இந்தியா ஐபிஓக்கு வந்துட்டு என்னோட டிமெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் அனுப்பி அவங்க டிமெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தும் ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு நேற்று வந்து கிடைக்கல. நான் அவங்களுக்கு 2 லாட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, 1 லாட் வந்து கிடச்சிருச்சு. இதே தான் எனக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சத்துக்குலாம் நான் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். அப்போலாம் எனக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் ஒரு 2 லாட் ஒரு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. எனக்கு கிடச்சதாக இருக்கட்டும், அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கும் கிடச்சதாக இருக்கட்டும், நாங்கள் வந்து 2 லாட் மட்டும் போட்டிருந்தோம். 1 லாட் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. இப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா அவங்க ஃபேமிலியில் நிறைய டிமெண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எல்லா அக்கௌண்ட்டில் இருந்தையும் 1 லாட் இல்லைனா 2 லாட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஐபிஓ கிடச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்கள் சொல்லும் போது எத்தனை லாட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, எத்தனை லாட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனது அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இந்தியா ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சில பேத்துக்கு ரீஃபண்ட் வந்து நேற்று நைட்டே வந்துருச்சு, எனக்குன்னு வரல. நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இதில் கிரே மார்க்கெட் பிரீமியம் கிட்டத்தட்ட 100% இருக்குது. அதாவது ஐபிஓ ப்ரைஸை விட அப்படியே 1 மடங்கு அதிகமாக லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், அப்படி லிஸ்ட் ஆனிச்சுன்னா சூப்பரான லாபம் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆகுமெண்ட் என்டர்பிரைசஸ், இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட 40% வந்து இருக்குது. பார்க்கலாம், அப்போ லிஸ்ட் ஆகும்போது 40% கெயினில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்கைவேஸ் ஏர் சர்வீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. இதோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 23% இருந்துச்சு, இப்போதைக்கு கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அடுத்தது ஹைடெக் இன்ஜினியர்ஸ், இதோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 75% வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. நாளைக்கு தான் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அடுத்தது சிம்பயோடெக் பார்மா, இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 34% வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 35% இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஐபிஓவிலேயே அதிகமான கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த ஹைடெக் இன்ஜினியர்ஸுக்கு தான் வந்து இருக்குது. பார்க்கலாங்க, நாளைக்கு வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து ஓப்பனில் தான் இருக்க போகுது. ஆனால் ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ கரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆனது வந்து இப்போ என்னால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஓக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஐபிஓ ஓப்பன் ஆன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்போயே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுன்னா வந்து பண்ணிவிடுங்க. எந்த கம்பெனி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி ஐபிஓவை. அதே மாதிரி ஐபிஓவில் அதிகமான லாபம் வேணும் அப்படின்னா அந்த ஐபிஓவுக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ப்ளஸ்ஸு கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கணிச்சிக்கலாம். ஓகே, இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக ஆகும், அதை லிஸ்டிங் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதே மாதிரி ஐபிஓ வந்ததுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் 95% கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு 100 ஐபிஓ வந்து சூப்பரான ஒரு லிஸ்டிங் கெயினில் இருந்தாலுமே அதுக்கப்புறம் 95 ஒரு ஐபிஓ ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் கீழே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அன்னு ப்ராஜெக்ட் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பற்றி பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக வந்து இருக்காங்க. அதாவது இபிசி கம்பெனியாக வந்து இருக்காங்க. இவங்க டிசைன் டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, செவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கேஸ் பைப்லைன் வெர்டிக்கல்லையும் இவங்களோட சர்வீஸ் இருக்குது. சிம்பிளாக சொன்னால் இப்போ டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. டவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து வச்சுருப்பாங்க, அந்த இவங்க வந்து பண்ணி தருவாங்க. அதுக்கு அடுத்தது கேஸ் பைப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் பைப் லைன் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு தேவையான ப்ராஜெக்டை இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெடு, குஜராத் கேஸ் லிமிடெடு, கெயில் இந்தியா கூட இவங்களோட கஸ்டமராக வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஐபிஓ ஓப்பன் ஆன டேட்டு ஆகஸ்ட் 25, க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 28ஆம் தேதி. ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லிஸ்டிங் டேட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்க்கு வராங்க. ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 94லேருந்து 99 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 151 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இஷ்யூ டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் வந்து வராங்க. பிஎஸ்சி என்எஸ்சி இது ரெண்டையும் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. மினிமம் ரீட்டைல் பீப்புள் ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 151 ஷேர் இருக்கும். 14,949 ரூபா தேவைப்படும். அதிகபட்சம் 13 லாட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1963 ஷேர் நம்மளால் வாங்கிக்க முடியும். 1,94,337 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் ஆகும். அதாவது ஐபி ஓப்பன் ஆகிறது 25ல் இருந்து க்ளோஸ் ஆகிறது 28 ஆகஸ்ட்டு. அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து பண்ணுவாங்க, திங்கட்கிழமை. ரீஃபண்டும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து பண்ணிடுவாங்க. அதாவது யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடைக்கல அவங்களுக்கு ரீஃபண்டும் வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஷேர் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி அவங்க டிமேண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறோம். அதில் நார்மலாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இவங்கள ஃபினான்ஷியல் வந்து பார்த்தா கூட மார்ச் 2024 அசட்டு 161 கோடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2026 அசட்டு 341 கோடி வந்து இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து பாருங்கள் 244 கோடியாக வந்து இருக்குது. எபிட்டா 50 கோடியில் வந்து இருக்குது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் கூட கிட்டத்தட்ட 107 கோடி வந்து வச்சுருக்காங்க. டோட்டல் பாரோவிங் 52. இவங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை விட இவங்களோட பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்துடலாம். மார்ச் 2026 பொறுத்த வரைக்கும் ROE வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து இருக்குது. ROCE 22% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.34 தான் வந்து இருக்குது. எபிட்டா மார்ஜின் கூட கிட்டத்தட்ட 20%லையும் பேட் மார்ஜின் 13% வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கத்தில் தாங்க இருக்குது. சூப்பரான ஒரு ரேஷியோவில் இருக்குது. என்ன தான் இந்த கம்பெனி வந்து சூப்பரான ரேஷியோவில் இருந்தாலும் அதே மாதிரி இவங்களோட ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 2026 இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வெறும் 4% தான் வந்து இருக்குது. இதுவே நேற்று 25ஆம் தேதி பார்க்கும்போது அதே 4% தான் இருக்குது. அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயினும் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 2வது நாள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஐபிஓக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலாக சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தா கூட 0.38 மடங்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கேட்ட அமௌண்ட்டு கூட நான் யாரும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரிக்கு ஒரு ஐபிஓக்கு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா லிஸ்டிங் கெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்கு ரொம்ப ரிஸ்க்கானது. நான் இந்த ஐபிஓவில் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடு இந்த ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். இவங்க ஆகஸ்ட் 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 31ஆம் தேதி. அதேமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனி பற்றி பார்த்துடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸு, அதுக்கப்புறம் இபிசி கம்பெனியாக வந்து இருக்காங்க. அதாவது இன்டெகிரேட்டட் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டக்டர்ஸு, பவர் கேபிள்ஸு, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு, ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஹை டெம்பரேச்சர், லோ ஷாக்
கண்டக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸில் வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட 2 கீ செக்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று வந்து இபிசி தான். மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் கண்டக்டர்ஸ், பவர் கேபிள்ஸு, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இபிஎஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பவர் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனு, ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷனு, சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டு இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல்லையும் இவங்க சர்வீஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ஏ, மாலி, அதுக்கப்புறம் நேபாள், பங்களாதேஷ், கென்யா, எத்தியோப்பியா இந்த நாட்டிலையும் இவங்களோட சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2026 வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 890 பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களோட ஐபிஓ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஆகஸ்ட் 27 ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது ஆகஸ்ட் 31. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய்க்கு வராங்க. ப்ரைஸ் பேண்டாக 78லேருந்து 82 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸு 182. ஃப்ரெஷ் கேபிட்டல் அண்ட் ஆஃபர் ஃபார் சேலில் வந்து வராங்க. லிஸ்ட் ஆகிறது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதேமாதிரி அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வந்து ஆகும். ரீஃபண்டு செப்டம்பர் 2 வந்து பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடச்சிருக்கோ அவங்களுக்கு செப்டம்பர் 2 டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்துடும். லிஸ்ட் ஆகிற டேட்டு செப்டம்பர் 3 அடுத்தது இவங்களோட ஃபினான்ஷியல் வந்து பார்த்துடலாம். அசட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2026 2174 கோடி வந்து இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2089 கோடி வந்து இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தா கூட 160 கோடியில் வந்து இருக்குது. எபிட்டா 238 வந்து இருக்குது. நெட்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் 729 வந்து இருக்குது. ரிசர்வ் அண்ட் சர்ஃப்ளக்ஸ்லையும் இவங்க அமௌண்ட் கிட்டத்தட்ட 606 கோடி வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா 384 கோடியில் வந்து இருக்குது. இவங்களோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்துடலாம். ROE 24% வந்து இருக்குது மார்ச் 2026. ROC 25% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தா கூட 0.53 தான் வந்து இருக்குது. பேக் மார்ஜின் 7.66% வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 2.74 தான் வந்து இருக்குது. அடுத்து இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 26 பொறுத்த வரைக்கும் ஜிஎம்பி கிட்டத்தட்ட 40லேருந்து 46 வரைக்கும் இருக்குது. அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48% மேலே வந்து இருக்குது. மினிமம் இது லிஸ்ட் ஆகும்போது ஒரு 48% மேலே லிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்க்கல, நாளைக்கு தான் ஐபி வந்து ஓப்பன் ஆகுது. எந்த அளவுக்கு இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகுது அதை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மாறும். நம்ம வெறும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மட்டும் செக் பண்ணிவிட்டு இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இதை பார்த்தா ஒரு ஐடியா ஓகே இவ்வளோ கிடைக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியா தான் இது. ஆனால் கன்ஃபார்மாக இப்படி தான் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது கைனஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் லாஸ்ட் ஒரு 2 மாதமாக. இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு மாதத்துல இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 27% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட ஹையிலேருந்து இப்போதைக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7500 ரூபாய்க்கு மேலே இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4060 ரூபா தான் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப் 27,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் அப்படின்னு 78 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் 33 இருக்குது. புக் வேல்யூ 708. ROC 12%, ROE 8.69%, ROIC வந்து பார்த்தீங்கன்னா 11%, OPM 15% இருந்திருக்கு. இன்டென்சிவ் வேல்யூ 2683 இருக்குது. பிஜி ரேஷியோ 1.53 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.74. டெப்ட் ஈக்விட்டி 0.19 வந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ ரொம்ப சூப்பரான ரேஷியோ தான். இருந்தாலும் ROE வந்து பார்த்தீங்கன்னா 8% அப்படிங்கிறது கம்மியான பர்சன்டேஜ். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் மேலே பார்க்குற அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஸ்டாக்கோட ப்ரைஸு, பிளாக் கலரில் இருக்குது 200 DMA. கரெக்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து ரொம்ப கீழே வந்துட்டு இப்போ 200 DMA ஆவரேஜை வந்து போய் கிராஸ் பண்ணது. மேபி இது கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட PE ரேஷியோ, ஹிஸ்ட்ரி PE ரேஷியோ கிட்டத்தட்ட 200க்கு மேலே இருந்த இந்த ஹிஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 60 PE ரேஷியோ வரைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் PE ரேஷியோ அப்படிங்கிறது 110 இருக்குது. அதாவது சூப்பரான ஒரு கம்பெனி. ஸ்டாக்கோட PE ரேஷியோ அதோட கையிலேருந்து லோ ப்ரைஸ் வருது. ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே போணுச்சு அப்படின்னா கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த கம்பெனியை நம்ம ஃபாலோ பண்ணது காரணம் என்னென்னா இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே வந்து இருந்தது. அதை நம்ம கவனிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 65 PE ரேஷியோவில் இருந்தது. 2 மாதத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து இது ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட 27% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்க்கலாங்க. இதே மாதிரி இப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது BSE லிமிடெடு. இந்த கம்பெனியை பற்றி நம்மளுக்கு தெரியும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். இப்போ இந்த கம்பெனியை லாஸ்ட் 2 வாரமாக நம்ம வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் 3340 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4447 ரூபாய்க்கு இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போதைக்கு 3300 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட 30% வந்து டவுனில் இருக்குது. அதாவது நம்ம எப்படி கவனிப்போம்னா, சூப்பரான ஒரு கம்பெனி நல்ல குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட ஹையில் இருந்து 25% 30% வந்துச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 33% வந்து டவுனில் இருக்குது. மார்க்கெட் கேப்பு 1,35,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 48 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 இருக்குது. புக் வேல்யூ 164, ROCE 60%, ROE 46%, ROIC 224%, OPM 64% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தா கூட 1992 இருக்குது. பிஇஜி ரேஷியோ அப்படின்னு 0.38 இருக்குது. ஆக்சுவலாக பிஇஜி ரேஷியோ 2 கீழே தான் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடன் கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 தான் வந்து இருக்குது. சேல்ஸ் குரோத் 60% வந்து இருக்குது. ப்ராஃபிட் குரோத் 78% வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்குது. இது எல்லாமே 20% மேலே இருந்தாவே கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். அடுத்தது இந்த கம்பெனியோட 200 DMA ஆவரேஜ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட 200 DMA ஆவரேஜ் தான் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாகவே எப்போலாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கரெக்டாக அந்த 200 DMA ஆவரேஜ் வந்து டச் பண்ணதோ அங்கேருந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கரெக்டாக அந்த 200 DMA ஆவரேஜ் வந்து டச் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கீழே இருந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ தான் கிட்டத்தட்ட ஒரு 100-105 பிஇ ரேஷியோ வரைக்கும் போனது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 பிஇ ரேஷியோவில் தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு லோ பிஇ ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு ஆப்ஷன்ட்டியாக நம்ம வந்து பார்க்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இந்த கம்பெனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இதில் பி ரேஷியோ ஒரு 90-95 பக்கத்தில் போகுது அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இந்த கம்பெனி இருக்குது. அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெடு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 448 ரூபா பக்கத்தில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அப்படியே நெகட்டிவ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 2 நியூஸ் வந்திருக்கு. இவங்க ஆல்கோஹலிக் பீவரேஜஸ் ஆல்கோபீவ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக கீவா ஸ்பிரிட்ஸ் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை வந்து உருவாக்க போகிறாங்க. அந்த சப்சிடரிக்கு சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டராக பிராத்மேஷ் மிஸ்ரா வந்து கொண்டு வராங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டியாஜியோ கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவாக வந்து இருந்தார். இப்போ விபிஎல் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா புதிய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு விபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி, 7up, மவுண்டன் டியூ இந்த மாதிரி தான் நான் ஆல்கஹாலிக் வந்து பீவரேஜஸாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரில் இவங்க ஆல்கஹால் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து கொண்டு வராங்க. அதனால இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ அண்ட் எம்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறவருக்கு கிட்டத்தட்ட எஃப்எம்சிஜி ஆல்கஹால் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து இருக்குது. அதனால தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்மில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் அதாவது இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நான் ஆல்கஹாலில் வந்து இருந்தாங்க, இப்போ ஆல்கஹால்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இவங்க கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க அப்படின்னா விபிஎலுக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் ஏற்கனவே ஆல்கஹால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க ரெடி டு ட்ரிங்கில். இப்போ இவங்களும் புதுசாக வரனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க யோசிக்கிற மாதிரியே கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இதோட சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 420 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஹையில் இருந்து ரொம்ப கீழே தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 670 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ ரொம்ப கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 1,42,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 42 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 68 இருக்குது. ROCE 19%, ROE 16%, ROIC 15%, OPM 23% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 252, பிஜி ரேஷியோ 1.76, டெப்ட் ஈக்விட்டி 0.13. அடுத்தது இவங்களோட சிஎஸ்ஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கேம்பகோலா இந்த மாதிரிலாம் வந்தாங்களோ இவங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் போகுது. ஆனால் இவங்க க்ரோத் அப்படிங்கிறது வருஷம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆப்பிரிக்காலையும் இவங்க ஸ்கேலபிள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ப்ராஃபிட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து இயர் ஆன் இயர் வந்து அதிகமாகிட்டே தான் வந்து இருக்குது. ஆனால் லைட்டாக வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். லாஸ்ட்டு 3 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் கொடுத்து 18%, ப்ராஃபிட் கொடுத்து 24% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 வருஷத்தில் வருஷம் 31% ரிட்டனும், லாஸ்ட்டு 3 வருஷத்தில் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 8% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 14% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டியும் இதுக்கு முன்னாடி 22% இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்குது. அதாவது இவங்க க்ரோத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்ச பி ரேஷியோ அப்படிங்கிறது 100 வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 40 பக்கத்தில் 43 அப்படிங்கிறது லாஸ்ட் 5 வருஷத்தோட கம்மியான பி ரேஷியோ இப்போ தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஏன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் இவங்களோட growth அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்க்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. இது என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பார்க்கலாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட 380 வரைக்கும் போணுச்சு. அது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இருக்குது. பார்ப்போம் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருந்துச்சு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.